ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ஒரு வேறு லெவலில் வெறித்தனமான ரியல் ஆர்ஆர் ஸ்டோரி தாங்க எடுத்துகிட்டு வந்தோம். ஆம்பர் கோர்ட். இது கண்டிப்பாக மலேசியாவில் டாப் 3 ஹாண்டட் பிளேஸில் இது ஒரு ஹோட்டலுங்க. இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்கேரியாகவும் க்ரீப்பியாகவும் இருக்கும். ஆனால் இந்த ஹோட்டல் இன்னும் ரன் ஆகிட்டு இருக்குன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? இது கிட்டத்தட்ட 1995 இந்த விழா ஃபவுண்டராக ஃபன் பண்ணாங்க. சில டைம் அந்த பணம் கஷ்டத்தினால, எக்கனாமிக் க்ரைசிஸ்னால இந்த பில்டிங் கைவிடப்பட்டது. அப்போ என்ன பண்ணாங்க, இந்த ஓனர் விட்டுட்டு போயிட்டானுங்க. ஆனால் அதுக்காக உண்மையான காரணம் இல்லை. அங்கே ஒரு ஃபேமிலி போயிட்டு தங்கியிருக்காங்க. தங்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா குளிச்சுட்டு வந்திருக்காங்க. பெட்டு மேலே பார்த்தீங்கன்னா முடி இருந்துருக்குது. என்னடா முடி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துருக்காங்க. அதுக்கப்புறம் கப்போர்டு தந்து பார்த்தா அந்த சைனீஸ்லாம் ட்ரெஸ் போடுவாங்கல்ல, அந்த மாதிரி ட்ரெஸ் இருந்தது. ஆனால் உண்மையாக பார்த்தீங்கன்னா அவங்க ரூமுக்குள்ளே வரும்போது எதுவுமே இல்லை. திடீர்னு பார்த்தீங்கன்னா அப்நார்மலாக ஒரு லேடி அந்த சைனீஸோட ட்ரெஸ் போட்டுட்டு துணி தைக்கிற மாதிரி ஒரு சத்தம் ரொம்ப நீளமாக வந்துருக்குது. இவங்க ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா தந்தை பார்த்துருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்துட்டு பயந்து ஓடணும். சரி, இது ரியலாகவே நடந்த இன்சிடெண்ட்டுக்கு இந்த ஹோட்டலில். அதுக்கப்புறம் அவங்க ஓடிட்டாங்க அந்த ஹோட்டல் விட்டு. ஸோ அங்கே இருக்கிறவங்க பேரநார்மல் ஆக்டிவிட்டீஸ் யூடியூபர்ஸ்லாம் அங்கே இருப்பானுங்கள்ல, சரி அது உண்மையாக போயின்னு சொல்லிட்டு அங்கே பார்க்கலான்னு சொல்லிட்டு அங்கே போயிருக்கானுங்க. போயிட்டு பார்த்துருக்கானுங்க. நைட் டைமில் அந்த டோர் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன், ஆனால் அது பார்த்திங்கன்னா காற்றுல ஓப்பன் ஆகிற மாதிரி தான் இருக்கும். பட் அங்கே இருக்கிற யூடியூபர் லைவ் போட்டிருக்காங்க. ப்ரீ ரெக்கார்டிங் எதுவுமே கிடையாது. லைவ் போட்டு உனக்கு என்ன வேணும், நீ எதுக்கு இங்கே இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாங்க. இதனோட ஹிஸ்டாரிக்கல் பார்த்திங்கன்னா நிறைய பேரநார்மல் ஆக்டிவிட்டிஸ்லாம் பண்ணியிருக்கானுங்க. ஆனால் இந்த ஹோட்டலில் இன்னும் ரன் ஆகிட்டு இருக்குதுங்க. ஆனால் இந்த ஹோட்டலில் நம்ம வெளியே இருந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப அதுக்குள்ளே ஏன்டா போகிறோமோ அந்த மாதிரி இருக்கும். ஃப்ரீ டாக்குமெண்ட்ரின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனலில் போட்டிருப்பானுங்க. ஆனால் வெளியே வந்து பார்த்தா ரொம்ப அபண்டண்ட்டாக இருக்குங்க. ஏன்டா உள்ளே போகிறோமோன்னு இருக்கும். உள்ளே போயிட்டு பார்த்தீங்கன்னா அந்த கார்லாம் அப்படியே விட்டுட்டு ஓடுவாங்க பார்த்தீங்கன்னா, ஏன்னா பிரச்சனை ஆச்சுன்னா அந்த மாதிரி விட்டுட்டு போன மாதிரி இருக்கும். இவங்க ஒரு டாக்குமெண்ட்டாக இது பண்ணுறானுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லிஃப்ட் எதுவுமே ஒர்க் ஆகலை. ஸோ நம்ம லிஃப்ட்டு ஒர்க் ஆகலாம் என்ன பண்ணுவோம், ஸ்டெப்ஸில் போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளோர்லேயும் அந்த கீக்கெலாம் அப்படியே விட்டுட்டு ஓடிக்கிறானுங்க. எதனால் அப்படி போனால் இது வரைக்கும் கண்டுபிடிக்கல. அப்படியே மெதுவாக போகிறாங்க. அங்கே போயிட்டு பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஃப்ளோருக்கு அப்புறம் போனீங்கன்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஆளுங்களாம் இருக்காங்க. அங்கே செக்யூரிட்டி இருக்கிறாரு 4th ஃப்ளோரில். கிட்டத்தட்ட அது 19 அப்சருங்க இந்த பில்டிங்கு. அங்கே போய்ட்டு செக்யூரிட்டி கேட்கும்போது உங்கள் ரூம் அந்த பக்கம் இருக்குது பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. அங்கே போய்ட்டு பார்க்கும்போது நிறைய பீப்புளும் இருக்கிறாங்க, நார்மல் ஆக்டிவிட்டீஸும் இருக்குது. சில ஏரியா மட்டும் பேன் பண்ணி வச்சுருக்கானுங்க இவனுங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் மார்க்கெட்டு, இந்த லாண்ட்ரி ரூமு எல்லாமே இருக்குது ஃபெசிலிட்டி. ஆனால் ஏன் இது ஹாண்டட் பிளேஸ்ன்னு சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. சரி, அங்கே இருக்கிற ஒர்க்கர்ஸ்லாம் இருப்பாங்க பார்த்தீங்கன்னா, வெளிநாட்டிலேருந்து நம்ம நாடு இப்போ அதர் கண்ட்ரிஸ்லாம் போவோம், அவங்க தங்கறதுக்காகவே இருக்குது. ஆனால் வெளியே இருந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்குது. இங்கே கொலை, கற்பழிப்பு, மர்டரு எல்லாமே நடந்துருக்குதுங்க இந்த இடத்துல நீங்கள் காசு கொடுத்தா கூட போய் தங்குவீங்களா? இது ஒரு நைட்டு பார்த்தீங்கன்னா 1500 2000 தான். ஆனால் அங்கே இருக்கிற ஒருத்தர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நைட்டு தூங்கும்போது பார்த்தீங்கன்னா குழந்தை அலற சத்தம், யாராவது கற்பழிப்பு கத்துவாங்களா அந்த மாதிரி சத்தம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நடந்து போகும்போதெல்லாம் சில சவுண்ட்லாம் வரல, அந்த மாதிரி சத்தம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு சைனீஸ்காரன் சொல்கிறாரு, இது இந்த ரூமில் மட்டும் ஏன் அது மாதிரி வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது, இந்த ரூமில் தான் பேய் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதனோட ஆத்மா வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நாங்கள் அடைச்சி